ஐயோ, திருடன் திருடன், யாராவது புடிங்களே. ஓய் ஓய் நில்றா. ஏண்டா போலீஸ்காரங்களா நான் சும்மா தூங்குறாங்க நினைச்சியா? பட்ட பகலே கை வச்சு காட்டுற. சைதாப்பட்ட போலீஸ் ஸ்டேஷன் வந்து கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு உங்க பையன் வாங்கிக்கோங்க. என் வண்டி ரிப்பேர், நான் மெக்கானிக் ஷாப்ல விட்டுட்டு வரேன். நீங்க முன்னாடி போங்க. ஸ்டேஷனுக்கு. சார், இந்த ஆள் ரோட்ல போற பொண்ணுகிட்ட இந்த பையன் அபேஸ்மெண்ட் ஓட பார்த்தான். ஆளை துரத்து பிடிச்ச கிட்ட. அந்த பொண்ணு எங்கயா? அதுகிட்ட கம்ப்ளைண்ட் எழுதி வாங்க வேண்டாம்? அந்த அம்மா டிவி சுட்டு ரிப்பேர் ஆச்சு, மெக்கானிக் ஷெட்ல விட்டு வரேன்னு சொல்லிருக்காங்க. அவனை லாக்அப்ல தள்ளு. சார் சார் தெரியாம பண்ணிட்டேன் சார். இதான் முதல் தடவை சார். சார் என்ன மன்னிச்சு விட்டுருங்க சார். சார் இனிமே பண்ண மாட்டேன் சார். நான் லாக்அப்ல போட லாடம் கட்ட தானே சரி வருவேன் சார். உள்ள போன அத்தனை பேரும் குத்தவாளி இல்லீங்க, வெளியே உள்ள அத்தனை பேரும் புத்தன் காந்தி இல்லீங்க. வானத்தை பார்த்த பூமியை பார்த்த ஏய், ஜாலியா பாட்டு பாடிட்டு இருக்கேன்ல, தாளம் போட்டு ரசிக்கிறத விட்டு ஏன்டா அந்த மாதிரி முழிச்சுக்கிட்டு இருக்க? பயத்துல வேற எப்படி சார் முழிக்கிறது? பயமா? எதுக்குடா பயம்? பாக்கெட் அடிச்சியா? கூட்ட உடைச்சியா? பொம்பளைய கையை பிடிச்சி இழுத்தியா? அதெல்லாம் ஒண்ணும் பண்ணலைங்க. ஒரு கொலைகேஸ்ல சாட்சி சொன்னதுக்காக என்னை இழுத்துட்டு வந்து பூட்டிட்டாங்க. என்ன செய்வாங்களோன்னு பயமா இருக்கு. சகஜமா உள்ள வரணும், வெளியே போகணும். அப்பதான் சர்வீஸ் ஆகும், பயமும் தெளியும். எனக்கு தெரியலீங்க, வயித்துல புளியே கரைக்குது. உக்கார். உனக்கு பயம் தெரிய நான் ஒரு ஊசி போடட்டுமா? ஊசியா? ஆமா. வேணாங்க, நாய் கடிச்சப்ப கூட பைத்தியம் பிடிச்சிடும், ஊசி போட்டுக்கன்னாங்க. நான் போட்டுக்கல. அப்ப போட்டுக்கலன்னா என்ன, இப்ப போட்டுக்க. சட்டையை தூக்கு தூக்கு. எறும்பு கடிச்ச மாதிரி இருக்கும் பாரு. ஆமா, பைய பறி கொடுத்த பொண்ணு ஏன் இன்னும் வரல? இப்ப வந்துருவாங்க சார். இதோ வந்தாங்க சார். வணக்கம் சார். உட்காருங்க. பரவாயில்ல சார். இதுல ஒரு கம்ப்ளைண்ட் எழுதுங்க. சரி சார். அம்மா, புகார் எழுதி கொடுத்து என்ன ஜெயிலுக்கு அனுப்பிடாதீங்க. நான் புள்ள குட்டிக்காரன். என் பொண்டாட்டி உடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரியில இருக்கா. அவளுக்கு வைத்தியம் பாக்குறதுக்காக தான் திருடினேன். எல்லா திருடங்களும் இதான் சொல்லுவாங்க, இவனை நம்பாதீங்க. அம்மா, நான் சொல்றது நிஜம். உங்களுக்கு வேணா ஆஸ்பத்திரி விலாசம் கொடுக்குறேன், நீங்க அங்க விசாரிச்சு பாருங்க. சார், இவ்வளவு சொல்லும் போது நம்பாம இருக்க முடியுமா? பாவம், விட்டுருங்க. என்னங்க நீங்க இவனுக்கெல்லாம் பாவம் பார்த்துக்கிட்டு? இந்த ஆள் சொல்றது கேட்கும் போது எப்படிங்க பாவம் பார்க்காம இருக்க முடியும்? நான் அவனை விட முடியாதுன்னு சொன்னா? நான் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்தாதானே நீங்க இந்த ஆள் மேல கேஸ் போட முடியும். இந்த மாவன் பை, நீ போலாம். தேங்க்யூ சார். சார் என்ன சார்? எதை வச்சு அவன் மேல கேஸ் போடுறது? அவனை வெளியில அனுப்பு. சார் சார், செலவு கிடக்குற செத்தவ மாதிரி கிடக்குறான் சார். என்ன? மூச்சு வருதியா? பேச்சு வரலையா சார்? சரி சரி, தூக்கி நிக்கவே. சங்கிலியால் பிணைத்து தமிழடுவே நிறுத்தி சந்தோஷம் கொண்டாட வேண்டும் என்ற தங்கள் தனியாத ஆசைக்கு பேர் கட்டளையா தந்தையே. ஏய், குற்றம் என்ன செய்தேன் கொற்றவனே, குற்றம் என்ன செய்தேன்? ஏய், என்ன வளர? வளரல, உண்மையைத்தான் சொல்றேன். என் நெஞ்ச கிழிச்சிப்பார், அதில் உண்மை தெரியும். சார், பைத்தியம் பிடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன் சார். திடீர்னு எப்படியா பைத்தியம் பிடிக்கும்? ஹலோ இன்ஸ்பெக்டர், நான் ரமேஷ் பேசுறேன். இன்ஜெக்ஷன் பண்ணி சாட்சியை பைத்தியமாக்கிட்டாங்களாமே. வைத்தியம் பண்ணாலும் பைத்தியம் தெளியாதுன்னு டாக்டரே சொல்லிட்டாரா? ஐ ரியலி பிட்டி யூ. பைத்தியம் தான் சாட்சி சொல்லாதே, ஃபைலை க்ளோஸ் பண்ண வேண்டியது தானே. உன்னை தூக்கு மேடைக்கு அனுப்பிட்டு ஃபைலை க்ளோஸ் பண்றேன். அதுக்குள்ள உனக்கு பைத்தியம் பிடிக்காம இருந்தா சரி. இப்படி ஒவ்வொரு சாட்சியையும் ரமேஷ் மாத்திக்கிட்டு இருந்தா அவன் குற்றவாளின்னு எப்படி நிரூபிக்க போறீங்க? அவன் எந்த சாட்சியை மாத்தினாலும் ஒரு சாட்சியை மாத்த முடியாது. அதான் பணத்தை குழி தோண்டி புதைச்ச கல்லற வாட்ச்மேன் டேவிட். ரமேஷை கைது பண்ண முடியும்னு தெரிஞ்சதோ நீங்க டேவிட வெளியே விட்டுட்டீங்களே. ரமேஷ் அவனையும் மாத்த மாட்டாங்கிறது என்ன நிச்சயம்? அதுக்குள்ள அவனை கொண்டு வந்து என் கஸ்டடியில வச்சுக்குவேன், கவலையே படாத. டேவிட், சிக்கன் லெக் ஸ்பெஷலா உனக்காக ஆர்டர் பண்ணி தருவிச்சது, சாப்பிடு.
3 வேளையும் மூக்கு பிடிக்க முழுங்கிட்டு உள்ளே முடங்கி கிடன்ற. இதுக்கு நான் ஜெயிலே இருந்திருக்கலாம். அங்க கம்பிகளுக்கு நடுவுல, இங்க ஆளுகளுக்கு நடுவுல. எத்தனை நாளைக்கு தான் என்ன இப்படி அடைச்சு வச்சிருக்க போற? கோர்ட் என்ன குற்றவாளி இல்லைன்னு முடிவு பண்ணட்டும், உன்னை வெளியே விட்டுட்டோம். பணத்தை புதைக்கிறதுக்கு என்ன கூட்டி சேர்த்துக்கிட்டேன். இப்போ ஏன் என்ன கூட வச்சிருக்க? உண்மையை புதைக்கிறதுக்கு. அந்த இன்ஸ்பெக்டர் பொல்லாதவன்ப்பா, தோண்டி எடுத்துருவான். பார்க்கலாம். பார்க்கத்தான் வந்திருக்கேன். சட்டம் வளைஞ்சி கொடுக்கும், அதை உடைக்க நினைக்கிறவன வளைச்சி பிடிக்கும். உன் ஜாமீன் ரத்தாயிடுச்சு, புறப்படு. அவன் வரமாட்டான், நீ புறப்படு. வீட்டுல போய் ஹோலி பண்டிகை கொண்டாடுங்க. இடத்தை காலி பண்ணுங்க. இப்போ நீங்க இங்க இருந்து போல, உங்க எல்லா நியூசன்ஸ் கேஸ புக் பண்ணிடுவேன். கெட் அவுட், கம் ஆன், இங்க இருந்து போங்க. கெட் லாஸ்ட். யாரா அவன்?